அது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல நாகையா அவனுடைய மனைவி பார்வதியே தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அவங்க பேர் போன கஞ்ச பிஸ்னாரிங்க. அவங்களுக்கு மங்கை அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு இருந்தா. பாவம் மங்கைக்கு புது புது துணி, பொம்மை இது எல்லாமே கனவு மட்டும்தான். அன்னைக்கு பார்வதி சமையலறையில ஒரே ஒரு கொட்டை புளிய கரைச்சி அதுல புளி சாதத்தை செஞ்சு சந்தோஷமா, ஏங்க பின்னாடி இருந்து ஒரு வாழலையே கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? பாத்திரத்துல இந்த புளியை போட்டு சாதத்தை போட்டு கலந்தா அப்புறம் பாத்திரத்தை கழுவணும், தண்ணி வீணா போகும். வாழலையில கலந்தா அதை தூக்கி போட்டுடலாம், தண்ணி மிச்சம். நீ ரொம்ப புத்திசாலி பார்வதி. ஆனா அந்த வாழை இலை பழசா இருக்கணும். புது வாழை இலையை பறிச்சா அப்புறம் நமக்கு பயன்படாம போயிடும். எதுலயும் நமக்கு நஷ்டம் வரக்கூடாது. அப்பதான் வாசல்ல நின்னு யாரோ அவங்கள கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஏண்டா நாகையா, நாகையா உள்ளதான் இருக்கியா? ஐயோ, யாரா இருக்கும்? பேரு வச்சு கூப்பிடுறாங்க அப்படின்னா சொந்தக்காரங்களா தான் இருக்கணும். நான் இங்க இல்ல அப்படின்னு சொல்லிடு, இல்லனா வெளியில போயிட்டேன்னு சொல்லிடு. சொந்தக்காரங்களா இருந்தாலும் அவங்க இங்க தங்க மாட்டாங்க. எதுக்கு பயப்படுறீங்க? போங்க, போய் கதவை தருங்க. ஐயோ, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா செலவு. அவங்களுக்கு சாப்பாடு போடணும், தங்குறதுக்கும் ஏற்பாடு பண்ணணும். அதோட அவங்க கிளம்பும்போது கையில எதனா கொடுத்து அனுப்பணும். இது சாதாரண கஷ்டம் இல்ல, பெரிய கஷ்டம். யாருன்னு போய் பாரு. பார்வதி போய் கதவை திறந்தா. வெளியில திருமலையாவும் அவருடைய மனைவியான ரத்னம்மாவும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரோட முகமும் பார்க்க ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அவங்க கையில ஒரு சின்ன பையன் மட்டும்தான் இருந்துச்சு, பெருசா எந்த பையும் இருக்கல. நல்லா இருக்கியா பார்வதி? நான் உன்னோட தாய் மாமாமா. என் பேரு திருமலை. இது என் பொண்டாட்டி ரத்னம்மா. உன்னை கல்யாணத்துல பார்த்தது, அப்புறம் இப்பதான் பார்க்கறோம். ஏதோ எங்க நேரம் நல்லா இருக்கிறதால உன்னை நாங்க பார்க்க வந்திருக்கோம். ஆமா, திருமலை மாமா நல்லா இருக்கீங்களா? வாங்கத்தா வாங்க. எப்படி இருக்கீங்க? என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு இங்க வந்திருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா பார்வதி. ஒன்னும் இல்லம்மா, வயசாகுதுல, கடைசி காலத்துல எல்லா சொந்த பத்தத்தையும் பார்த்துட்டு வந்துடலான்னு நினைச்சோம். அதான் முதல்ல உன் வீட்டுக்கு வந்தோம். அப்ப பார்வதி அவன் மனசுக்குள்ள, என்னது தங்கிட்டு போலான்னு வந்தாங்களா? கடவுளே, இந்த வீட்டுல அவங்க எத்தனை நாள் தங்க போறாங்களோ, எவ்வளவு செலவாக போகுதோ. ஆமா பார்வதி, உன் புருஷன் எங்கம்மா? அது மாமா, அவரு இப்பதான் வயலுக்கு போனாரு. மதியம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவாரு. அப்பதான் அவனுடைய 8 வயசு பொண்ணான மங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்தா. பொய் அப்பா இங்கதான் இருக்காரு, கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அத கேட்டதும் நாகையா வேற வழி இல்லாம மெதுவா உள்ள இருந்து வெளியில வந்தான். அட வாங்க வாங்கப்பா, நான் வயல் வேலைக்கு போறதுக்காக தயாராகிக்கிட்டு இருந்தேன். டே நாகையா, நீ கஞ்ச பிசுனாரின்னு ஊருக்காரங்க சொல்றது உண்மைதான். ஆனா இவ்வளவு பயந்தாங்கோலியா இருப்பேன்னு நினைக்கல. வா, வந்து இப்படி உக்காரு. நாகையா, அம்மாடி பார்வதி, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு வாரம் உங்க வீட்டுல தங்குறதுக்கு மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும். அந்த ஒரு வாரத்துக்கான சாப்பாடை நாங்க வெளியில வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். எங்க கிட்ட பணம் இருக்கு, உங்களுக்கு நாங்க தொந்தரவெல்லாம் கொடுக்க மாட்டோம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஐயோ, வெளியில சாப்பிட போறீங்களா? எதுக்கு? பாவம், உங்ககிட்ட இருக்கிற பணம் எல்லாம் செலவாயிடுமே. பரவாயில்ல நாகையா, பணம் செலவானா என்ன இப்போ? எங்களுக்கு படுக்கிறதுக்கு ஒரு அறையை மட்டும் கொடுங்க. பஞ்சு மெத்தையெல்லாம் வேண்டாம், தரையே போதும். தரையில படுக்கிறது தான் உடம்புக்கு நல்லது. ஐயோ, அதெல்லாம் பரவாயில்ல பெரியப்பா. நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இத கூட செய்ய மாட்டோமா என்ன? எங்களுக்கு சந்தோஷம்தான். அப்ப ரத்னம்மா மங்கைய பார்த்து, பாப்பா பேர் என்னம்மா? மங்கையா, பார்க்க லட்சணமா இருக்கா. ஆமா, ஒரு நல்ல துணி வாங்கி போடக்கூடாதாமா? நல்ல துணியா? அது எதுக்கு அத்தை? நல்ல துணியை போட்டுக்கிட்டா அதை இவ அழுக்கு பண்ணிடுவா, அதுக்கப்புறம் அது கிழிஞ்சு போயிடும், சாயமும் போயிடும். அதனாலதான் பழைய துணியை போட்டு விட்டுருக்கேன். இவ படிக்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும் இந்த துணி போதாதா சொல்லுங்க? சரிம்மா, அது உன்னோட விருப்பம். நாங்க 2 பேரும் பயணம் பண்ணி வந்ததால ரொம்ப களைப்பா இருக்கு. தங்குறதுக்குன்னு ஒரு அறை மட்டும் தரியா? அடுத்த நாள் காலையில நாகையாவும் பார்வதியும் சொந்தக்காரங்க எழுந்திருச்சு குடிக்கிறதுக்கு டீயை கீய கேட்டுருவாங்களோ அப்படின்னு 2 பேருமே போய் அறைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா திருமலையாவும் ரத்னம்மாவும் மட்டும் எழுந்துச்சு உக்காந்துக்கிட்டு அவங்க அறையிலேயே ஏதோ புத்தகத்தை வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாகையா பார்வதி கிட்ட ரகசியமா, ஏன் பார்வதி,
எதுக்காக இவங்க இவ்வளோ சீக்கிரம் எழுந்து உக்காந்துருக்காங்க? சீக்கிரமா எழுந்தா குடிக்க டீ கேட்பாங்களே. நம்ம வீட்டில் பால் கூட இல்லையே. நீங்க வேற சும்மா இருங்க. அதான் அவங்க வெளியில சாப்பிடுறேன்னு சொல்லிருக்காங்கல்ல. அவங்க கிட்ட மொத்தம் 10,000 ரூபாய் இருக்காம். அவங்க போகும்போது நமக்கு ஏதாவது கொடுத்துட்டு போவாங்களோ என்னவோ. அவங்க கொடுத்துட்டு போவாங்கன்னு ஆசை எதையும் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட இருந்து எதையும் வாங்காம போனோன்னு தான் ஆசைப்படணும். சரி, அவங்களுக்கு குடிக்க தண்ணியாவது கொடு. அப்போ திருமலை ஐயா நாகையா சொன்னதை கேட்டு, டே நாகையா, பார்வதி, நீங்க 2 பேரும் எதுக்காக எங்களை பார்த்து எப்பவும் பயப்படுறீங்க? ரத்தனம், இன்னைக்கு நாம மார்க்கெட்டுக்கு போய் அங்க வந்திருக்கிற புது இனிப்பை வாங்கிட்டு வரலாம். அப்படியே நம்ம வியாபாரத்தை பத்தியும் அங்க கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. ஆமாம்மா, நானும் என் புருஷனும் சொந்தக்காரங்களோட வீட்டுக்கு போயிட்டு வரலாம். கை செலவுக்கு 10,000 எடுத்துட்டு வந்தோம். அந்த 10,000 செலவு பண்ணிட்டு தான் உங்க வீட்டுக்கு திரும்ப வருவோம். நீங்க எங்களை பத்தி எதுவும் யோசிக்க வேணாம். அப்போ நாகையா அந்த 10,000 அப்படின்னு கேள்விப்பட்ட உடனேயே, ஏன் பெரியப்பா, 10,000 அப்படிங்கிறது பெரிய பணமாச்சே. அதை வயசான நீங்க வெளியில கொண்டு போய் திருடன் யாருன்னா உங்ககிட்ட திருடிக்கிட்டான்னா பேசாம அதுக்கு நீங்க வீட்டிலேயே வச்சுட்டு போலாமே. கவலைப்படாத நாகையா, அப்படி யாரும் திருடிக்கிட்டெல்லாம் போக மாட்டாங்க. சரி, நாங்க கிளம்புறோம். சாயந்தரம் மட்டும்தான் வீட்டுக்கு வருவோம். அப்போ ரத்னம்மா மங்கைய பக்கத்துல வர சொல்லி, மங்க, இன்னைக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு போறியாமா? இந்தா, எங்க ஊர்ல இருந்து வரும்போதே இந்த புளிப்பு மிட்டாய உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும். இது புளிப்பு மிட்டாயா? நான் எப்பவும் சாப்பிட்டதே இல்ல பாட்டி. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. அத்தை, இந்த மிட்டாயெல்லாம் கொடுக்காதீங்க. அப்புறம் பாப்பாவுக்கு பல்லு சொத்தையாயிடும். அப்புறம் அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு வேற பணம் செலவாகும். அப்போ ரத்னம்மா நாகையாவை பார்த்து, இங்க பாருப்பா நாகையா, இப்படி ஒவ்வொரு ரூபாயையும் நீங்க மிச்சம் பிடிக்கிறதுக்கு பதிலா அவளுக்கு புது பலகையும் பல்பமும் வாங்கி கொடுங்க. பழைய பலகையில எழுத்து சரியா எழுத முடியலையாமா. இப்படியெல்லாம் பணத்தை மிச்சம் பிடிக்காதீங்க. புது பலகையா? எதுக்குமா? பணம் வீணா செலவு பண்ணாத. பழைய பலகையே நல்லா தானமா இருக்கு. நீ ரொம்பவே கஞ்ச பிசுனாரியா மாறிட்ட நாகையா. சரி, எங்களுக்கு நேரமாகுது, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு திருமலையாவும் ரத்னம்மாவும் வெளியில போயிட்டாங்க. ஏங்க, இவங்க என்னங்க நாம நினைச்ச மாதிரி இல்லாம விசித்திரமா இருக்காங்க. அவங்க பழக்க வழக்கம்லாம் வேற போல பார்வதி. சரி, நான் இப்பவே சந்தைக்கு போய் நம்ம மங்கைக்கு தேவையான புது பலகையும் கூடவே பலுப்பமும் வாங்கிட்டு வரேன். ஆனா அதையும் பார்த்து கம்மி விலையா இருக்கிறத வாங்கணும். திருமலையா ரத்னம்மா சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது நாகையா ஒரு சின்ன மண்ணெண்ணெய் விளக்குல கொஞ்சோண்டு மண்ணெண்ணைய ஊத்தி விளக்க பத்த வச்சிருந்தான். அதுல வெளிச்சம் பாதியாதான் இருந்துச்சு. மங்க புது பலகையில அந்த வெளிச்சத்திலேயே எழுத்து எழுத முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. நாகையா, பார்வதி, எங்களுக்கு தெரியும் நீங்க எண்ணெய மிச்சம் பிடிக்கிறீங்க. ஆனா மிச்சம் பிடிக்கிற பேருல பாவம் உங்க பொண்ணு மங்கைக்கு தான் எல்லாமே நஷ்டமாயிக்கிட்டு இருக்கு. நஷ்டமா? என்னம்மா சொல்றீங்க? எண்ணெயை மிச்சம் பிடிச்சா எனக்கு பணம் லாபம் தானே. நீ கொஞ்சோண்டு எண்ணெயை மிச்சம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு உன் பொண்ணு மங்கையோட கண் பார்வையோட விளையாடிக்கிட்டு இருக்க. இருட்டில் படிச்சு பொண்ணோட பார்வை பாதிக்கப்பட்டு நாளைக்கு பார்வையில் பிரச்சனை வந்தா நீ டாக்டர்கிட்ட போய் பணத்தை செலவு பண்ணணுமே. அந்த பணம் செலவு பண்ணாம இருக்க பேசாம கொஞ்சம் பணம் செலவு பண்ணி இன்னைக்கே விளக்கில் எண்ணெயை வாங்கி ஊற்றலாம். வெளிச்சமும் கிடைக்கும், பார்வையும் பாதிக்கப்படாது. ஐயோ, அப்படியே மாமா, எங்க பொண்ணோட கண் பார்வை கெட்டு போயிடுமா? பின்ன வராதாமா பார்வதி. இப்ப கொஞ்சோண்டு எண்ணெயை மிச்சம் பிடிக்கிறதுக்காக பாவம் அந்த குழந்தைய இருட்டுல படிக்க வைக்கிறீங்களே. உத்து பார்த்து பார்த்து அந்த பொண்ணோட பார்வை தான் வீணா போகும். அப்படி அந்த பொண்ணோட பார்வை வீணா போக கூடாதுன்னா உங்க கஞ்சத்தனத்தை நீங்க விடுங்க. நாகையா பதட்டமா விளக்குக்கு பக்கத்துல போய் உக்காந்து எண்ணெய நிறைய ஊத்தி அதுக்கப்புறம் விளக்க நல்ல வெளிச்சமா வச்சான். ஐயோ, என் பொண்ணோட பார்வை பாதிக்கப்படக்கூடாது. இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரியே நான் விளக்க பெருசா வச்சு நல்லா வெளிச்சமா எரிய விட்டுருக்கேன். என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது, அவன் நல்லபடியா படிப்பா. எனக்கு தெரியும் நாகையா, நீ சொன்னா புரிஞ்சுக்கிற பையன்தானே. நீ உன்னோட பொண்ணுக்கு நல்ல சத்தான சாப்பாடா கொடு. ஒருவேளை சத்தான சாப்பாடு கொடுக்காம விட்டா அவளுக்கு வியாதிங்க வந்து அப்புறம் பள்ளிக்கூடம் போக முடியாம ஆயிடும். அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு கட்டுற கட்டணம் வீணா தானே போகும்.
எனக்கு புரியுதுங்கப்பா. நான் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சத்தான சாப்பாடு தான் கொடுக்கறேன். அதுலேயும் கொஞ்சம் பணத்தை நான் மிச்சம் பிடிப்பேன். அன்னைக்கு ராத்திரி நாகையாவுக்கு சுத்தமா தூக்கமே வரல. பணம் செலவாயிடும் அப்படின்னு கவலைப்பட்டவன் எங்க தான் பொண்ணோட கண் பார்வை போயிடுமோ அப்படின்னு தான் ரொம்ப பயந்தான். அடுத்த நாளே நாகையா சந்தைக்கு போய் நல்ல சத்தான பால், பழம் இது எல்லாத்தையுமே மங்கைக்காக வாங்கிட்டு வந்தான். அதை பார்த்து பார்வதி ரொம்ப ஆச்சரியப்பட்டா. என்னங்க இது, மார்க்கெட்டுக்கு போய் பொருள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதுவும் 2 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இது நம்ம ஒரு மாசத்துக்கான செலவு இல்ல? தப்பு தப்பு பார்வதி. சத்தான சாப்பாட்டை மங்கைக்கு கொடுக்கலனா அவ பள்ளிக்கூடம் போக மாட்டா. அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு நம்ம கொடுத்த கட்டணம் வீண் தானே. கட்டணம் வீணா போகக்கூடாது அப்படின்னா பொண்ணுக்கு சத்தான சாப்பாடை வாங்கி கொடுக்கணும். என்னங்க இது, உங்ககிட்ட இவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கு. இது உண்மைதானா? இது சொந்தக்காரங்களுக்காகவா இல்ல உண்மையிலேயே நீங்க மாறிட்டீங்களா? மாறி இருக்கனான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் பொண்ணோட உடம்பு வீணா போகக்கூடாது. அவ சத்து இல்லாம ஆயிடக்கூடாது. இந்தா பாலை காய்ச்சி இந்த வெல்லத்தை போட்டு என் பொண்ணுக்கு சீக்கிரமா கொடு. மங்க அப்பா வாங்கிட்டு வந்த பால் பழத்தை பார்த்து, ஐ அப்பா, இந்த பாலும் பழமும் எனக்காப்பா, ரொம்ப தேங்க்ஸ்பா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மங்க சந்தோஷமா சொன்னதும் அவன் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்ததும் நாகையாவோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு திருப்தி கிடைச்சது. இத்தனை நாளா இப்படி ஒரு அனுபவத்தை அவன் அனுபவிச்சதே கிடையாது. அப்பதான் திருமலை ஐயாவும் ரத்னமாவும் வெளியில வந்து அந்த காட்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாத்தீங்களாங்க, நம்ம மங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கான்னு. பால் குடிச்சா அவ உடம்புல சத்து அதிகமாகும். நாளைக்கு அவ பலசாலியான பொண்ணா வளருவா. ரொம்ப சந்தோஷம் நாகையா. எதிர்காலத்துல உனக்கு வர வேண்டிய பெரிய நஷ்டத்தை நீ தடுத்து நிறுத்திட்ட. ஆனா உனக்கு வரப்போற இன்னொரு பெரிய நஷ்டம் உனக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னொரு நஷ்டமா? என்னங்கப்பா சொல்றீங்க? ஆமா நாகையா, உன் பொண்டாட்டி பார்வதி இருக்காளே, அவ உன்னை கட்டிக்கிட்ட நாள்ல இருந்து புது புடவைய கட்டல. எப்பவுமே கிழிஞ்ச புடவையே தச்சி தச்சி கட்டிக்கிறா. வீட்டு பொம்பளைங்க மகாராணி மாதிரி இருக்கணும். ஆனா பாவம் உன் பொண்டாட்டி. பார்வதிக்கு புடவையா? எதுக்கு? அவ வீட்டை விட்டே வெளியில போக மாட்டா. ஐயோ நாகையா, பொண்டாட்டிக்கு புடவை எடுத்து கொடுக்கலனா மனசுக்குள்ள ஒரு கோவத்தோடவே அவ இருப்பா. அந்த கோவத்துல எந்த வேலையுமே அவ சரியா செய்யவே மாட்டா. அப்ப அது உனக்கு பெரிய நஷ்டம் தானே. இங்க பாரு நாகையா, பணத்தை சம்பாதிச்சு அதை எடுத்து வச்சுக்கிட்டா போதாது. கூட இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும். அதுதான் உனக்கு நல்லது. எனக்கு புரியுதுங்கப்பா. என் பொண்ணுக்காக பாலும் பழமும் வாங்கிட்டு வந்தப்போ அவ முகத்துல வந்த சந்தோஷத்தை பார்த்தேன். என் பொண்ணோட சந்தோஷத்துக்கு முன்னாடி என் கஞ்ச பிசுனாரித்தனம் எல்லாம் உடஞ்சி போச்சு. நீங்க எனக்காக புடவை வாங்க போறீங்களா? உண்மையாவா வாங்க போறீங்களா? நிச்சயமா வாங்குறேன் பார்வதி. நீ சந்தோஷமா இருந்தா தானே நம்ம வீட்டையும் என்னையும் நல்லபடியா பார்த்துப்ப. இல்லனா அது எனக்கு பெரிய நஷ்டம் தானே. நான் இப்பவே போய் உனக்காக பட்டு புடவையே வாங்கிட்டு வந்து தரேன். திருமலையா ரத்னம்மா போட்ட திட்டம் வேலை செஞ்சுது. பணத்தை விட உறவுகள் தான் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கறத நாகையாவும் புரிஞ்சுக்கிட்டான். நாகையாவோட மனசு மெதுவா மெதுவா மாற ஆரம்பிச்சது. வெறும் பணத்தை மட்டும் மிச்சம் பிடிக்கிறது நல்லதில்ல, குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் சந்தோஷமா பாத்துக்கிறது தான் நல்லது அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். புது புடவையை கட்டிக்கிட்டு இருக்கிற பார்வதியோட முகத்துல ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது. மங்கையும் ரொம்ப சந்தோஷமா புது துணியை போட்டுக்கிட்டு புது பலகையில எழுதிக்கிட்டு இருந்தா. மங்கைக்கு பாலும் பழமும் வாங்கி கொடுத்துட்டேன். என் பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுத்துட்டேன். வீட்டில் வெளிச்சத்தை அதிகப்படுத்திட்டேன். இனிமே எனக்கு எந்த நஷ்டமும் வராது இல்லையா? ஆமா நாகையா, உனக்கு வர வேண்டிய நஷ்டத்தை நீ ரொம்பவே குறைச்சிட்ட. இதில் இருந்து உனக்கு கிடைச்ச லாபம் என்ன சொல்லு? லாபம்னா அது மங்கையோட சிரிப்பும் பார்வதியோட சிரிப்பும் தான். சரியா சொன்ன நாகையா. உன் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க சிரிச்சாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போவாவது நாங்கள் வந்த காரணம் என்னன்னு உனக்கு புரியுதா? நீ நல்ல மனசு இருக்கிற மனுஷன். உன்னோட கஞ்ச புத்தி தான் உன்னை இப்படி மோசமாக மாத்திடுச்சு போல. அப்பா, நீங்கள் என் கண்ணை திறந்து வச்சிட்டீங்க. இவ்வளவு நாளாக பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் சந்தோஷம்னு நினச்சேன். ஆனால் இல்லை, கூட இருக்கிறவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து அவங்க முகத்தில் சந்தோஷத்தை வர வைக்கிறது தான் உண்மையான சந்தோஷம் அப்படின்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு உங்கள் 2 பேருக்காக என் வீட்டில் விருந்து சாப்பாடு வைக்க போகிறேன். ஐயோ வேணா நாகையா, எதுக்கு அவ்வளவு செலவு?
இல்ல இல்லம்மா, இது செலவே இல்ல. வீட்டுக்கு வந்த உறவுகளையும் நல்லபடியா பார்த்துக்கிட்டா அது உறவை பலப்படுத்துறதுக்கான காரணமா இருக்கும். அதனால எனக்கு எந்த நஷ்டமும் இல்ல. வாங்க, நாம எல்லாருமே இப்போ சந்தைக்கு போலாம். மங்கைக்கு புது துணி, அப்புறம் பொம்மைங்க எல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமா வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம் நாகையா. நாங்க வந்த வேலை முடிஞ்சது. நீ மனுஷனா மாறிட்ட. நாங்க இப்ப கிளம்புறோம். அப்பா, நீங்க வந்ததால என் வாழ்க்கை மாறி இருக்கு. உங்களால தான் நாங்க இப்ப சந்தோஷமா இருக்கோம். உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலான்னு இருக்கேன். பரிசா? அதெல்லாம் வேண்டாம் நாகையா. இல்ல இல்ல, இதை நான் மாறினதுக்கான அடையாளம். இந்தாங்க, இந்த புடவை என் அம்மா எனக்கு கொடுத்தது. வரப்போற மருமகளுக்காக எடுத்து வச்சாங்க. வீணா போயிடுமோன்னு இது வரைக்கும் நான் பார்வதிக்கு கொடுத்ததே இல்ல. ஆனா இப்ப என் அம்மா இடத்துல நீங்க தாம்மா இருக்கீங்க. நீங்க இதை கட்டிக்கோங்க. இதை நீங்க கட்டிக்கிட்டீங்கன்னா எங்க அம்மா எங்க கூட தான் இருக்காங்கன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுவேன். நாகையா, இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச பரிசுல நீ கொடுத்த பரிசு தான் பெருசு. நாகையா, பார்வதி, மங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இனி உங்க வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராது. அப்படியே அன்னையில இருந்து நாகையா பார்வதியோட வாழ்க்கை முழுசா மாறுச்சு. அவங்க கஞ்சத்தனத்தை விட்டுட்டு பணத்தை சிக்கனமா அவங்களுடைய தேவைக்கு செலவு பண்ண அவங்க ஆரம்பிச்சாங்க. திருமலையாவும் ரத்னமாவும் அவங்க வீட்டுக்கு வந்து வாழ்க்கையை இப்படிதான் வாழணும் அப்படின்னு கத்து கொடுத்தது அவங்க வாழ்க்கையை பெருசாவே மாத்துச்சு. பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அத வீணா செலவு பண்ணக்கூடாது. ஆனா தேவைக்கு செலவு பண்ணதான் நம்ம கஷ்டப்பட்டே சம்பாதிக்கிறோம்.